ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைனர் ப்ளவுஸ் சேனல். இன்றைக்கி நம்ம 36 சைஸ் ப்ளவுஸுடைய போட் நெக் ஷேப்பில் பேக் நெக் டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்துடைய லென்த் 14 இன்ச்சஸ், ஷோல்டர் 7 இன்ச்சஸ், ஆர்ம் ஹோல் 7 இன்ச்சஸ், செஸ்ட் அளவு வந்து 9 + 1.5 இன்ச்சஸ் மார்ஜின் சேர்த்து 10.5 இன்ச்சஸ், இடுப்பளவு வந்து 10 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நெக்லைன் நம்ம ட்ரா பண்ணலாம். நெக்லைனுடைய விட்த்து வந்து 4.5 இன்ச்சஸ், நெக்லைனுடைய லென்த் வந்து 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு, இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நெக் டிசைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்குடைய டோட்டல் லென்த்தை வந்து 11 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். கீழே நெக்லைனுடைய விட்த்து வந்து 4.5 இன்ச்சஸ்க்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ண பிறகு இப்போ நான் இதில் வந்து ஒரு பெல் ஷேப்பில் டிசைன் ட்ரா பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு பெல் ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி டிசைன் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இது பாருங்கள், இதை இந்த மாதிரி கர்வ் மாதிரி ட்ரா பண்ணேன். இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பெல் மாதிரி இருக்குது. இந்த ஷேப்பில் நான் வந்து டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம பேப்பர் பேஸ்டிங்கில் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதை வந்து பேப்பர் பேஸ்டிங்னு சொல்லுவாங்க, இல்லை பேப்பர் கேன்வாஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் ட்ரா பண்ண இந்த நெக் பேட்டர்னை இதில் ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம ட்ரா பண்ண அந்த டிசைனை அப்படியே பேப்பர் பேஸ்டிங்கில் ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறோம். பேப்பர் பேஸ்டிங்குடைய 2 சைடுமே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். 2 சைடுமே ட்ரேஸ் பண்ணி எடுத்த பிறகு 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற பேப்பர் பேஸ்டிங்கை கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டராக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சென்டரையும் நம்ம லைனிங் கிளாத்துடைய சென்டரையும் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் பேஸ்டிங்கை வச்சு அயர்ன் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணோன்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அயர்ன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ மெயின் ஃபேப்ரிக்குடைய ரைட் சைடு மேலே நம்ம அயர்ன் பண்ணி வச்சுருக்கிற இந்த லைனிங் கிளாத்தையும் பேப்பர் பேஸ்டிங்கையும் சேர்த்து கரெக்டாக சென்டராக பார்த்து அலைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பின் பண்ண பிறகு நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தைச்சிக்கிட்டு வரலாம். மெயின் ஃபேப்ரிக்குடைய ரைட் சைடு மேலே நம்மளுடைய லைனிங் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தைச்சிக்கிட்டு வரோம். நம்ம ட்ரா பண்ண லைன் மேலேயே சுற்றி தைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பிறகு அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத்தை நம்ம உள்பக்கமாக திருப்ப போகிறோம். உள்பக்கமாக திருப்பும்போது இந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சு நம்ம நீட்டாக எடுத்து விட்டுக்கலாம். சிசர் வச்சோ இல்லை ஒரு குண்டூசியை வச்சோ இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கிட்டோன்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குண்டூசி வச்சு அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாம் நல்லா அழகாக நீட்டாக ஷார்ப்பாக வரப்பில் எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் ஷேப் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நெக்லைனை சுற்றி ஓரமாக ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டு வரப்போகிறோம். ஓரமாக ஓரத்தையலும் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1/4 இன்ச்சு கேப் விட்டும் நம்ம அந்த நெக்லைனை சுற்றி தைச்சிக்கிட்டே வரலாம். அந்த கார்னர்ஸ்லேயும் அந்த கர்வ் ஷேப்லேயும் நிதானமாக நிறுத்தி தைச்சோன்னா ஷேப் நல்லா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறோம். லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து தைக்கும்போது கையால் சரி பண்ணிக்கிட்டே வரலாம். அப்போ தான் லைனிங் கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் நல்ல நீட்டான ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். ப்ளவுஸுடைய 4 பக்கமும்
லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து தச்சுக்கிட்டே வரலாம். தச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பிறகு இப்போ நம்ம பேக்கில் டாட்ஸ் பிடிக்க போகிறோம். ப்ளவுஸ் இந்த மாதிரி சென்டராக மடிச்சுட்டு 2 சைடும் 4 இன்ச்சு நீளத்துக்கு டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸுடைய பேக் பார்ட்டுக்கு பெல்ட்டு ஜாயின் பண்ணுறோம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து ப்ளவுஸுடைய பேக் பார்ட்டுக்கு நம்ம பெல்ட்டு ஜாயின் பண்ணுறோம். இதுக்கு மேலேயே ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணோன்னா மடித்து தைக்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ண பிறகு ப்ளவுஸை இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம பெல்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ப்ளவுஸுடைய பேக் பார்ட்டில் கீழேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ ப்ளவுஸுடைய பேக் பார்ட் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து மேலே எழும்பாது. இது வந்து 2 இன்ச் அகலத்தில் க்ரீனுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறப்பல நான் வந்து மஜந்தா கலர் துணி எடுத்திருக்கேன். 2 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸு. அதை வந்து இந்த மாதிரி பாதியாக மடித்து தச்சுக்கிட்டே வரேன். இது வந்து 2 இன்ச் அகலத்தில் மஜந்தா கலரில் ஸ்ட்ரெயிட் பீஸு. அதை வந்து இந்த மாதிரி பாதியாக மடித்து தச்சுட்டு அதை வந்து இந்த ஒரு பென்சில் மூலமாக இதை வந்து நான் உள்பக்கமாக திருப்ப போகிறேன். இப்போ தச்சுட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பணுன்னா அந்த பிசுரெல்லாம் நமக்கு வெளியே தெரியாமல் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் தச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி எடுத்துட்டு இது வந்து சில்க் கிளாத்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி ஓரமாக ஓர தையல் அடிச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஃப்ரில்ஸ் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. ஓரமாக ஓர தையல் அடித்தாச்சு. இப்போ வந்து சின்ன சின்னதாக நான் வந்து ஃப்ரில்ஸ் தச்சுக்கிட்டே வரேன். க்ரீன் கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் வந்து மஜந்தா கலரில் இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சு தச்சுக்கிட்டு வரேன். ஃப்ரில்ஸோடைய விட்த் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப வச்சு தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ரில்ஸை ரெடி பண்ணியாச்சு. அந்த ரெடி பண்ண அந்த ஃப்ரில்ஸை இந்த மாதிரி நான் உள்பக்கமாக இந்த பேக் நெக்கில் இந்த மாதிரி வச்சு தச்சுக்கிட்டே வரப்போகிறேன். ப்ளவுஸுடைய உள்பக்கமாக நம்ம தைச்ச இந்த ஃப்ரில்ஸை வச்சு தச்சுக்கிட்டே வரேன் நான். அதனால தான் நான் வந்து ஃப்ரில்ஸுக்கு 2 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து சின்ன சின்ன ஃப்ரில்ஸ் வச்சு தச்சுக்கிட்டே வந்தேன். இப்போ அந்த நம்ம நெக்குடைய கீழ் பார்ட்டில் நம்ம ரெடி பண்ண அந்த ஃப்ரில்ஸை வச்சு தச்சாச்சு. இப்போ நெக்லைனை சுற்றி நான் மஜந்தா கலரில் லேஸ் வச்சு தச்சுக்கிட்டே வரேன். மஜந்தா கலர் ஃப்ரில்ஸ் வச்சோம் இல்லைங்களா, அதுக்கு மேட்சிங்காக இருக்கிறப்பல நான் மஜந்தா கலரில் லேஸ் வச்சு தச்சுக்கிட்டு வரேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கோல்டு கலர் லேஸ் கூட வச்சு தச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் வந்து மஜந்தா கலரில் லேஸ் வச்சு நெக்லைனை சுற்றி தச்சுக்கிட்டே வரேன். அந்த கார்னர்ஸ்லலாம் நிறுத்தி நிதானமாக லேஸ் வச்சு தச்சுக்கிட்டே வரலாம். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ ப்ளவுஸுடைய நெக்லைனை சுற்றி அந்த மஜந்தா கலர் லேஸ் வச்சு தச்சாச்சு. இப்போ லேஸ்க்கு இன்னொரு தையலும் போட்டுக்கிட்டே வரலாம். லேஸ்க்கு வந்து எப்போவுமே 2 சைடும் தையல் போட்டு தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால லேஸுடைய 2வது பக்கம் இப்போ நான் வந்து தச்சுக்கிட்டே வரேன். இப்போ
இப்போ லேஸ்க்கு 2 பக்கமும் தச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 கார்னர்ஸையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ 2 கார்னர்ஸையும் சேர்த்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே நான் வந்து ரோஸ் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் வச்சு தைக்க போகிறேன். நம்ம ஃப்ரில்ஸ் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதில் மீதி இருந்ததையே நான் வந்து இந்த ரோஸ் ஷேப்பில் தைக்கிறேன். பாருங்கள், அந்த ஃப்ரில்ஸையே நல்லா அழகாக மடிச்சுட்டு ரோஸ் மாதிரி வச்சு ஊசி நூல் மூலமாக ஒரு ஃப்ளவர் மாதிரி தச்சு எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த ஃப்ரில்ஸ் வச்சு ரோஸ் மாதிரி வச்சு தைக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வேறு ஷேப் ஃப்ளவர் கூட வச்சு தைச்சிக்கலாம், இல்லை போ கூட வச்சு தைச்சிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நல்லா அந்த ஃப்ளவர் வந்து நல்லா டைட்டாக ஊசி நூல் வச்சு தைச்சிக்கலாம். ஃபைனலாக தைச்ச பிறகு முடி போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது பார்க்குறதுக்கே நல்லா ரோஸ் மாதிரி அழகாக இருக்குது. கலரும் அழகாக இருக்குது, ஷேப்பும் நல்லா அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு அந்த சின்ன ரோப் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அந்த ரோப்புக்கு ஹேங்கிங்ஸு இது வந்து 4 இன்ச்சு நீளம், 4 இன்ச்சு அகலத்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் 2 பீசஸ் கட் பண்ணிவிட்டு அந்த ரோப்புடைய எட்ஜில் ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ரோப்புக்கு 2 சைடுமே ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸஸ் இருக்கிற பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ரோப்புக்கு ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண அந்த ரோப்பை போ ஷேப்பில் வச்சு இப்போ ஊசி நூல் வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து போ ஷேப்பில் வச்சு தைக்கிறேன். அந்த ஹேங்கிங்ஸ் பார்த்திங்கன்னா ஈவனாக இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கிறப்பல அந்த போவை வச்சு ஊசி நூல் மூலமாக தைச்சிட்றேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா மிஷினில் கூட வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண அந்த ரோஸையும் வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுடைய சூப்பரான போட் நெக் ஷேப்பில் ப்ளவுஸு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் தைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.